அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீவல்லம்ங்கிற ஊரில் இருக்க பரசுராமர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அந்த கோயிலில் என்ன சிறப்புங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பரசுராமர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட 6வது அவதாரம் தான் பரசுராமர். அவருக்காக கேரளாவில் இருக்க ஒரே கோயில் இந்த ஸ்ரீவல்லம் பரசுராமர் கோயில் தான். பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவத்தை தீர்ப்பதற்காக இங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் அவரோட தாய் இறந்ததுக்கு இந்த கோயிலில் தான் இந்த ஆற்றங்கரையில் தான் தர்ப்பணம் கொடுத்துருக்காரு. அதன் மூலம் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய, அதாவது அமைதியாகவும், அப்புறம் கொடிய முறையில் இறந்தவங்க, அதாவது ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் இறந்தவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இங்கே தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளின் அவதாரமான ஸ்ரீ பரசுராமர் தாயை கொன்ற பாவம் எங்கே போயுமே அவருக்கு தீரலை. இந்த கரமனை ஆற்றங்கரையில் தான் அவரோட தாய்க்கு தர்ப்பணம் கொடுத்துருக்காரு. அப்போ தான் அவங்களோட ஆத்மா அமைதியானதாக புராணங்கள் கூறுது. தாயை கொன்ற பழிபாவம் நீங்கியதாக அவர் நம்பியிருக்காரு. கேரளாக்காரவங்க பொதுவாக இந்த கோயிலில் தான் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களும் நிறையா பேர் இங்கே வர்றாங்க. இங்கே எப்படி போகிறதுங்கிற டீட்டெயில் நான் சொல்கிறேன். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது. பஸ்ஸு இல்லைனாலும் ஆட்டோ வசதி இருக்குது. ஆட்டோவுக்கு 150 ரூபா இல்லைன்னா 200 வாங்குகிறாங்க. இங்கே டைம்னு பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், திருப்பி சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். பொதுவாக முன்னோர்கள் எல்லாத்துக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்குகிறாங்க. இப்படி பொதுவாக நூற்றுக்கணக்கான பேரை ஒன்றா உட்கார வச்சு ஒரே தான் பண்ணிடுறாங்க. முதல்ல நம்ம யார் பேரில் பண்ண போகிறோமோ அவங்க பேரில் ரசீது வாங்கிக்கணும். 75 ரூபாயிலிருந்து 2100 வரைக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இறந்து 16 நாள் 30 நாளுக்குள்ளே இருந்தால் அவங்க யாரும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்காக அவங்கள வெளியில் அந்த ஆற்றங்கரையிலே பண்ணிடுறாங்க. நீங்கள் எல்லாமே விவரமாக கேட்டிங்கன்னா இங்கே எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி துண்டு எல்லோரும் ஒன்று வாங்கிக்கணும். 50 ரூபா அந்த துண்டு அங்கேயே விற்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போனாலும் ஓகே தான். ரொம்ப எளிமையான பூஜை முறை தான். அவங்க மைக்கில் சொல்ல சொல்ல வரிசையாக உட்காந்துருக்கிறவங்க அந்த பூஜை செய்கிறாங்க பூவெல்லாம் போட்டு. பூஜை முடிஞ்சோடனே பிண்டச்சோறை கொண்டு போய் 9 பலிபீடம் இருக்குது, அதில் போடுறாங்க முன்னோர்களை வேண்டிக்கிட்டு. யாருக்காக அவங்க திதி கொடுக்குறாங்களோ அவங்க பேரை நினச்சிக்க சொல்கிறாங்க. கடைசியில் அவங்கவுங்க குடும்பத்தில் இறந்தவங்க எல்லா பேரையும் நினச்சிக்க சொல்கிறாங்க. இந்த திதி கொடுத்து முடித்த உடனே குளிக்கணும். நிறையா பேர் இப்போ குளிக்கிறதில்ல, தண்ணியை மேலே தொளிச்சிட்டு வந்துடுறாங்க. கோவில் மிகவும் பழமையான கோயில், யுனெஸ்கோ அமைப்பின் மூலம் பாதுகாக்கப்படுது. கோயிலில் பார்த்திங்கன்னா பரசுராமர் நின்ற பாதமும் அவர் பரசோடு இருக்கிற சிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள விஷ்ணு வேதவியாசரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னும், கல்வியில் சிறந்து விளங்க அந்த விஷ்ணு கோயிலில் அர்ச்சனைகள் பண்ணுறதும் பூஜை பண்ணுறதும் இங்கே வழக்கமாக இருக்குது. இங்கே உள்ள பிரம்மா சன்னதியில் பிரம்மர் சிலை ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் ஆயுள் விருத்தியாகிறதுக்கு இங்கே பூஜைகள் செய்யப்படுகிறது. சில பேர் ஜாதகத்தில் ஆயுள் ரேகை வீக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. இங்கே உள்ள சிவன் சன்னதியில் சிவலிங்கம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுது. கோயிலோட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன். கோவில் திருவனந்தபுரத்துலேருந்து கோவளம் கடற்கரை செல்லும் வழியில் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே ஏமாற்று பேர் வழியிலும் சில பேர் வெளியே சுற்றுறாங்க. நீங்கள் எது டவுட்டு கேட்குறதுனாலும் கோயிலுக்குள்ளே போய் கேளுங்க. அங்கே தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, நமக்கான விளக்கத்தை கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது லுங்கி போடக்கூடாது, சட்டை அணியக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க லெகின்ஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் கேரளா கோயில் எல்லாத்துலேயுமே இருக்குது, உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் பெண்கள் யாரும் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதற்காகத்தான்
தமிழ்நாட்டு மக்கள் நிறையா பேர் இங்கே வர்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.